ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக், யூனிட் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக். இது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஃபஸ்ட்டு டாபிக் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்கில் கொடுத்துருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தவிர்த்து வெளியே வரும்போது எப்படி நாம் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான். அதாவது எந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்தாலும் அதை நம்ம சரியாக பண்ணணும், அதற்காகத்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இதில் என்ன தவறு செய்வோம் அப்படின்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தானே, இது ஒரு பெரிய விஷயமா, இது சீக்கிரம் இதெல்லாம் பார்க்கணுமா, நம்ம எப்படியோ அதை பார்த்தாவே ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த டாப்பிக்கை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவா, இது கூட தெரியாதா நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இதை ஒமிட் பண்ணிடுவோம். நம்ம ஃபுல்லாகவே பார்க்க மாட்டோம். ஆனால் எக்ஸாமில் போய் இதில் தான் ட்விஸ்ட் ஆகும். அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. எப்படின்னா, போன எக்ஸாமில் தெம்மாங்கு அதை பிரித்து எழுதுக அப்படின்னா தெற்கு கூட்டல் மாங்காய் இல்லை தேன் கூட்டல் மாங்காய் இப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம சரியாக பிரித்து எழுதுகக்குன்னு புணர்ச்சி விதிகள் இருக்குது. அது சரியாக நம்ம பார்க்காதனால தான் அங்கே நம்ம தவறுக்கு ஏற்படுறதுக்கு காரணம். ஸோ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டுக்கும் முக்கியமான அடிப்படை காரணி என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேர்த்தெழுதுக நம்ம சரியான விடை அளிக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள் தான் நம்மளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுலுமே சரியான விடை அளிக்கணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகளை பற்றி நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்க? ஃபுல்லாக புணர்ச்சி விதிகள் தெரியாட்டியும் முக்கியமான புணர்ச்சி விதிகள், அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக்கு சில அடிப்படைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரித்தெழுதுகளில் உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு 2 வகை மட்டும்தான் இருக்குது. பிரித்தெழுதுக உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்துக்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏய் எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிரித்தெழுதுகளில் இல்லை. உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம பார்க்கக்கூடாது. அது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பல் கூட்டல் வலி அப்படின்னு பார்த்தா, இதில் முதல்ல வருமொழியில் வா இருக்குது, நிலைமொழி ஈட்டில் இல்லு இருக்குது. அப்படி மட்டும்தான் பார்க்கணும். இதுக்கு இல்லு அப்படிங்கிறது மெய், வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்து வா, அதனாலும் மெய் தான். வா அப்படிங்கிறது மெய் எழுத்துன்னு தான் சொல்லணும். எப்படி மெய் எழுத்துனா, இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு வரங்காட்டி இது என்னன்னு சொல்கிறோம், இவ்வு முதல் வரங்காட்டி மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மாதவி அப்படிங்கும்போது கடைசி எழுத்து இங்கே கூந்தல்ங்கிறது இங்கே முதல் எழுத்து. அது இது என்ன நம்ம சொல்லுவோம், இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஊ, கூந்தல் ஊ அப்படின்னு வருது, கூந்தல் அப்படிங்கிறது. இப்போ வி அப்படின்னா இவ்வு கூட்டல் ஈ, வி அப்படின்னு வரும். அதனால முதல் எழுத்து இறுதி எழுத்து இந்த ரெண்டையும் புணர்ச்சி விதியில் எடுத்துக்குவாங்க. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? உயிர் எழுத்துல குறில் நெடில் அப்படிங்கிற 2 வகை இருக்கு. இப்போ ஆ அப்படின்னா குறில், ஆனா நெடில். ஈ அப்படின்னா குறில், ஈனா நெடில் அப்படின்னு உயிர் எழுத்துலேயும் 2 வகையான கான்செப்டை கொண்டு வராங்க. மெய்யிலம் மெய் எழுத்துல என்னென்ன இருக்குன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்கும். கசட தபட வல்லினம், ஞஞாசட தபட வல்லினம், ஞஞான நமன மெல்லினம், எரள வரல அப்படிங்கிறது இடையில இருக்கிறது. அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது. ஓகேங்களா? அடுத்து நிற்கும் மொழி. முதல்ல நிற்கிற மொழி என்னன்னு சொல்கிறோம், நிலைமொழி அப்படின்னா. அது கூட சேர்ற மொழி என்னன்னு சொல்கிறாங்க, வருமொழி. இப்போ மா ப்ளஸ் இலை அப்படின்னா, இங்கே மா அப்படிங்கிறது முதல்ல நிற்கிறது என்ன சொல்லுவோம், நிலைமொழி அப்படின்னும். இலை அப்படிங்கிறது சேர்ற மொழி அப்படிங்காட்டி இதை வருமொழி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஒரு சொல்லோட முதல் எழுத்து உயிராக இருக்கும் இல்லை மெய்யாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்லோட முதல் எழுத்து உயிர் அல்லது மெய்யாக இருக்கும். இப்போ இது முதல் எழுத்து என்ன, ஆ, இது உயிர் எழுத்து. இந்த இடத்துல மரம் அப்படிங்கும்போது அதனோட முதல் எழுத்து மா. மாவை எப்படி பிடிப்போம், இம்மு ப்ளஸ் ஆ. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா மெய். அப்போ இந்த மரம் அப்படிங்கிற சொல்லோட
முதல் எழுத்து என்ன மெய்யெழுத்தா உயிரெழுத்தான்னு கேட்டால் நம்ம மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து ஒரு சொல்லோட இறுதி எழுத்து எப்படி இருக்கும்? உயிரெழுத்தாக இருக்கும் இல்லைன்னா மெய்யெழுத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இப்போ கண்ணகி அப்படின்னா இக்கு கூட்டல் இ. இப்போ கடைசி எழுத்து என்ன இருக்குது? மெய்யெழுத்தாக இருக்குது. தலைவன்கிறது இன்னு வந்து மெய்யெழுத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இறுதி எழுத்தும் வந்து மெய்யெழுத்தாக இருக்கலாம். இந்த இடத்துல இக்கு கூட்டல் ஈ அப்படிங்கும்போது கண்ணகிங்கும்போது ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அந்த ஓசை கண்ணகி அப்படிங்கும்போது இறுதி எழுத்து ஈன்னு முடியுதில்ல, அதனால இதனோட இறுதி எழுத்து எது அப்படின்னா ஈ அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வறுமொழி முதல்ல வல்லினம் வந்து காசா தாபா அப்படிங்கிற மெய் வரும். வறுமொழி முதல்ல வந்து காசா தாபா அப்படிங்கிற அந்த 4 எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்தில் வந்து எழுத்து அதிகாரத்தில் வந்து புணர்ச்சி குறித்த இலக்கணமே மிக அதிகமாக இருக்குது. தொல்காப்பியத்தில் எழுத்து அதிகாரத்தில் தான் புணர்ச்சி விதிகளை கொடுத்த இலக்கணம் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்க. முக்கியமான புணர்ச்சி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி எடுத்துக்குவோம். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா எந்த மாற்றமும் இருக்காது. நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் இயல்பாக புணர்றதான் என்னன்னு சொல்கிறோம்? இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டுனா பல் கூட்டல் வலி, பல்வலி. மாதவி கூட்டல் கூந்தல் அப்படின்னா மாதவியோட கூந்தல். அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். என்ற மாற்றமே நிகழ்படாது. இயல்பு புணர்ச்சிக்கு ஆப்போசிட் விகார புணர்ச்சி. இதில் வந்து மாற்றம் விகாரம் அப்படிங்கிற போது இந்த இடத்துல என்ன படும்? மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படுறதா என்னன்னு சொல்கிறாங்க? விகார புணர்ச்சி அப்படின்னு. இதில் 3 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படின்னு 3 வகையாக இருக்கிறது. தோன்றல் அப்படின்னா புதுசாக ஒரு எழுத்து ஒரு தோன்றல் விகாரம் அப்படின்னும், கெடுதல்னா இருக்கிற வார்த்தைகளில் ஒரு எழுத்து வந்து இல்லாமல் போகும், அது கெடுதல் விகாரம் அப்படின்னா. திரிதல் அப்படிங்கிறது இருக்கிற வார்த்தைகள் சொற்கள் வந்து வேற மாதிரி திரிந்து வர்றது திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக இருக்குது. இப்போ பலா கூட்டல் கொட்டை அப்படின்னா பலா கொட்டை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வார்த்தை இக்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து தோன்றல் விகாரம். வடை கூட்டல் சட்டி அப்படின்னா வடச்சட்டி, இதில் இச்சு வந்திருக்கு. அப்போ இது வந்து தோன்றல் விகாரம். 8 கூட்டல் தொகை அப்படின்னா இத்து இதில் உருவாகிருக்குது, தோன்றல் விகாரம். பூ கூட்டல் சோலை அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு வந்திருக்கு, இஞ்சு வந்திருக்கு, இதுவும் தோன்றல் விகாரம். அதுவே ஆப்போசிட் கெடுதல் விகாரம். மரம் கூட்டல் வேர் அப்படின்னா இறுதி எழுத்து இல்லாமல் போயிருக்கு, கெட்டு போயிருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவாங்க? கெடுதல் விகாரம். மரம் கூட்டல் வேர் அப்படிங்கிறது மரவேர். வீரம் கூட்டல் வணக்கம்னா வீர வணக்கம். களம் கூட்டல் நெய்னா களநெய். இந்த இடத்துல இம் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் போயிருக்கு. குணம் கூட்டம் மகளிர், குணமகளிர். மனம் கூட்டல் வருத்தம், மன வருத்தம். இம் அப்படிங்கிற வார்த்தை கெட்டு போய் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வார்த்தைகள் வந்து புதுசாக வேற வார்த்தையாக மாறி இருக்கிறது தான் திரிதல் விகாரம். மண் கூட்டல் குடம் அப்படின்னா மற்குடம், இன் அப்படிங்கிறது இட்டு அப்படின்னு மாறி இருக்கு, மற்குடம் அப்படின்னும். பொன் கூட்டல் காலம் அப்படின்னா பொற்காலம், இன் அப்படிங்கிறது இற்றா இந்த இடத்துல மாறி இருக்கு. கல் கூட்டல் காலம்னா கற்காலம். முள் கூட்டல் புதர் அப்படின்னா முட்புதல். முள் கூட்டல் புதிர்னா முட்புதர் அப்படின்னா எது எது முக்கியமானது அப்படின்னா இப்போ மா கூட்டல் மரம், மாமரம். பொன் கூட்டல் வலை, பொன் வலை. இயல்பு புணர்ச்சியில வந்து இது முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. மா கூட்டல் மரம்னா மாமரம். பொன் கூட்டல் வலை அப்படின்னா பொன் வலை. தமிழ் கூட்டல் மொழினா தமிழ் மொழி. தாமரை பூத்தது, தாமரை பூத்தது அப்படியே வருது, ஒரு மாற்றம் கிடையாது. பொன் கூட்டல் மலை அப்படின்னா பொன்மலை. கதவு கூட்டல் திறந்ததுன்னா கதவு திறந்தது. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். செடி கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை. தேன் கூட்டல் மலர், தேன் மலர். தேமலர், தேமலர்னு வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. இப்போ தேன் கூட்டல் மலர்னா தேமலரும் வரும், தேன் மலரும் வரும். ஆனால் இறுதியாக இதைத்தான் இந்த தேமலர் அப்படிங்கிற வார்த்தையை தான் எடுத்துப்பாங்க. தேன்மொழி அப்படின்னா தென்மொழி அப்படின்னு. தேன்மொழினா தேன்மொழி, தே கூட்டல் மொழி அப்படின்னும் வரும். விகார புணர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா பூங்கொடி, பூங்கொடி இங்கு வந்திருக்கு. பூ கூட்டல் கொடி அப்படின்னா பூங்கொடி. யானை கூட்டல் கொம்பு அப்படின்னா யானை கொம்பு, இக்கு வந்திருக்கு.
ஆ கூட்டல் பால் அப்படின்னா ஆவின் பால். ஆ கூட்டல் பால் அப்படின்னா ஆவின் பால். இந்த இடத்துல ஆவின் பால் அப்படின்னு வந்திருக்கு. நுழைவு கூட்டல் தேர்வு அப்படின்னா நுழைவு தேர்வு இத்து வந்திருக்கு. பல் கூட்டல் பசை அப்படின்னா பற்பசை. பற்பசை அப்படிங்கிறது இந்த திரிஞ்சிருக்கு. இல் அப்படிங்கிறது இட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. புறம் கூட்டல் 400 அப்படின்னா இம்மு. இந்த இடத்துல புறம் இம் அப்படிங்கிறது கெட்டு போய் இருக்கு. திரு கூட்டல் குரல் அப்படின்னா திருக்குறள். இக்கு அப்படிங்கிறது தோண்டி இருக்கு. மண் கூட்டல் குடம் அப்படின்னா மற்குடம்னு வந்திருக்கு. இந்த இடத்துல திரிஞ்சு வந்திருக்கு. மரம் கூட்டல் வேர்னா மரவேர். கெட்டு போய் இருக்கு இம்மு. மரம் கூட்டல் அடி அப்படின்னா மரவடி. இம் கெட்டு போய் இருக்கு. மரம் கூட்டல் கிளைனாலும் இம்மு கெட்டு போய் மரக்கிளை. அதாவது இம்மு கெட்டு போயிருக்குது, இக்குங்கிற வார்த்தை உருவாயிருக்குது. இந்த மாதிரி 2 வகையான புணர்ச்சியும் சேர்ந்தும் வரும். மரம் கூட்டல் அப்படிங்கிற கிளையில மரம்ல இம்மு கெட்டிருக்கு. அப்போ 2 சேரும்போது இக் அப்படிங்கிற வார்த்தை வந்து தோன்றி இருக்கு. மரம் கூட்டல் நார் அப்படின்னா மரநார். இம்மு வந்து கெட்டு போய் இருக்கு. மரம் கூட்டல் வேர்னாலும் இம்மு கெட்டு போய் மரவேர்னு வந்திருக்கு. மரம் கூட்டல் சிறியதுன்னா மரம் இம்மு அப்படிங்கிற எழுத்து கெட்டு போய் இருக்கு. மரம் கூட்டல் சிறியது அப்படிங்கிற இஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல இஞ்ச் அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் ஏறல். உயிர் ஏறல்னா உயிரை வந்து ஏற்றுக்குது. நிலைமொழியில ஈற்றுல மெய்யெழுத்து இருந்து வறுமொழியில வந்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா மெய் மீது உயிர் ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. நிலைமொழியோட ஈற்றுல மெய்யெழுத்து இருந்து வறுமொழியோட உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கிறத உயிர் ஏற்றல் அப்படின்னு சொல்லுவோம். பழம் கூட்டல் இல்லை அப்படின்னா பழம் இல்லை அப்படின்னு வரும். அது இம் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து. இது ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. 2ம் சேர்ந்து மீ அப்படின்னு மாறுது. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? உயிர் ஏற்றல் அப்படின்னு சொல்றாங்க. கால் கூட்டல் அழகு. கால் அழகு. ஆள் இலைன்னா ஆள் கூட்டல் இலை. வா கூட்டல் வாய் கூட்டல் ஓரம். வாயோரம். வாய் கூட்டல் ஓரம் அப்படிங்கிறது வாயோரம் அப்படின்னு மாறும். இந்த இடத்துல யோகா மாறி இருக்கு ஈ அப்படிங்கிறது. பெயர் கூட்டல் இல்லை. பெயர் இல்லை. கீழ் கூட்டல் ஊர். கீழூர். கீழூர்னா கீழ் கூட்டல் ஊர். கோல் கூட்டல் ஆட்டம். கோலாட்டம். பாண்டவர் கூட்டல் ஐவர். பாண்டவர் ஐவர். பாண்டவர் ஐவர். இந்த ஐ அப்படிங்கிறது ரை அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து ஒற்று இரட்டல். ஒற்று இரட்டல் அப்படின்னா தனி குறியில அடுத்து வர மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? தனி குறியில் ஒற்று அப்படின்னு சொல்றாங்க. எந்த இது வரும் அப்படின்னா கல் மண் முள் பல் தம் பொய் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நிலைமொழி ஈற்றில் இருக்கிற நிற்கள் வந்து மறுமொழி முதலில் வரும்போது ஒற்று வந்து அப்படிங்கிறது இரட்டித்து வரும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல சில பூ தெங்கு மரம் தேன் இவற்றோட புணர்ச்சிக எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பல கூட்டல் பல அப்படின்னா பல பல இப்படின்னு சொல்லி இயல்பாகவும் புணரும். பல கூட்டல் பல அப்படின்னா பல பல அப்படின்னு தோன்றியும் வரும். பல பல அப்படிங்கிறது இந்த இடத்துல திரிஞ்சு பற்பல அப்படின்னு வரும். இந்த 3மே கரெக்ட். கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பல கூட்டல் பல அப்படின்னா பல பல வரும். பல கூட்டல் பலனா பல பல இப்பு வரும். பல கூட்டல் பலனா பற்பல அப்படின்னு மாறியும் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சிலக்கும் சேம் கான்செப்ட் தான் வரும். பல கூட்டல் கலை அப்படின்னா பலகலை பல்கலை இரண்டுமே சரிதான். பலகலை பல்கலை இரண்டுமே சரி. சில கூட்டல் படை அப்படின்னா சில படை சில்படை அப்படிங்கிறது 2மே சரி. பல கூட்டல் நாள்னா பல நாள் பன்னாள். கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? பல கூட்டல் நாள்னா பல நாளும் வரலாம் பன்னாலும் வரலாம். சில கூட்டல் மணினா சிலமணி சின்மணி. சில கூட்டல் மணினா சிலமணி சின்மணி. பல கூட்டல் யாழ்னா பல யாழ் பல்யாழ். சில கூட்டல் வலைனா சிலவலை சில்வலை. பூ கூட்டல் கொடி அப்படின்னா பூங்கொடி அப்படின்னு சொல்லணும். இங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து தோன்றி இருக்கு. இங்கு அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கு. பூஞ்சோலை அப்படிங்கிற இஞ்சு அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கு. பூஞ்சோலை. பூ கூட்டல் தடம் அப்படின்னா பூந்தடம். இந்த இடத்துல இந்து அப்படிங்கிற எழுத்து உருவாகி இருக்கு. பூ கூட்டல் பனை அப்படின்னா பூம்பனை. இதுல இம் அப்படிங்கிற எழுத்து வந்து இருக்கு.
பூ கூட்டல் கொடி அப்படின்னா பூக்கொடி இக்கு வந்திருக்கு. பூ கூட்டல் சோலை அப்படின்னா பூஞ்சோலை. பூ கூட்டல் தொட்டி அப்படின்னா பூத்தொட்டி. பூ கூட்டல் பொழில் அப்படின்னா பூப்பொழில். ஸோ பூ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னாவே அங்கே தோன்றல் விகாரம் வந்து பயன்படுத்திருக்கு. புதுசாக வந்து ஒரு எழுத்துக்கள் வந்து உருவாகி இருக்கு. அதை ஞாபகம் வச்சிருக்க. பூ பெயர் முன் வந்து புதுசாக எழுத்துக்கள் வந்து உருவாக அது வறுமொழியோட எழுத்து முதல் எழுத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது காசா தாபா மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சா கா தாபா மிகும், இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? தெங்கு கூட்டல் காய் அப்படின்னா தேங்காய். தேங்காயை வந்து எப்படி வருதுன்னா தெங்கு கூட்டல் காய், இது முக்கியமானது. தெங்கு கூட்டல் காயத்தை என்னன்னு சொல்றோம்? தேங்காய். மா கூட்டல் பூனா மாம்பூ. விழா கூட்டல் காய்னா விலங்காய். அப்படிங்கிறதுல அப்படியே இங்கு அப்படிங்கிற எழுத்து தோண்டி இருக்கு. களா கூட்டல் கனினா களங்கனி, இதுல இங்கு அப்படிங்கிற எழுத்து தோண்டி இருக்கு. வாழை கூட்டல் காய் அப்படின்னா வாழைக்காய், இக்கு தோண்டி இருக்கு. பலா கூட்டல் காய்னா பலாக்காய். தேன் கூட்டல் மொழினா தேன்மொழி தேமொழி, இது ரெண்டுமே வரும். தேன் கூட்டல் குழம்புனா தேன் குழம்பு தேக்குழம்பு, இது ரெண்டுமே வரும். தேன் கூட்டல் மலர்னா தேன் மலர் தேமலர். தேன் கூட்டல் குடம் அப்படின்னா தேன் குடம் தேக்குடம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடன்படு மெய் புணர்ச்சி. கிளி கூட்டல் அழகு அப்படிங்கன்னா கிளி ஈ அப்படின்னு வருது. முதல் எழுத்து அ அப்படின்னு வரும்போது இது ரெண்டு எப்படி மாறுது அப்படின்னா யா அப்படின்னு சொல்லி மாறுது. தீ கூட்டல் அனைத்து அப்படின்னா தீ ஈன்னு வருது. ஆ இது ரெண்டு சேரும்பொழுது இங்கே எங்கன்னு வருது? யா அப்படின்னு வருது. உயிரெழுத்துக்கள் ஒன்றி வரும்போது இவ்வு இப்பு சேர்ந்து புணர்றது தான். இது யா அப்படின்னு சொல்லி வருது. இங்கே யா அப்படின்னு வருது. மலை கூட்டல் ஓரம் அப்படிங்கும்போது மலையோரம். இங்க மலை லை, இங்கே ஈ, இங்க ஓ. இந்த மாதிரி நிலைமொழி எழுத்துல ஈயும் வறுமொழி முதல் எழுத்து உயிரா இருந்துச்சு அப்படின்னா யா அப்படிங்கிற எழுத்து வந்து அதிகமா வரும். ஞாபகம் வச்சுக்கங்க. பா கூட்டல் ஆடை பாவாடை. திரு கூட்டல் ஆரூர் திருவாரூர். பூ கூட்டல் இதழ் பூவிதழ். தே கூட்டல் இலை தேயிலை. தே கூட்டல் ஆரம் தேவாரம். அடுத்து மணி கூட்டல் அடித்ததுன்னா மணி அடித்தது. தீ கூட்டல் எரிந்ததுன்னா தீ எரிந்தது. வாழை கூட்டல் இலைனா வாழை இலை. இந்த ஈ வந்திருக்கு. இந்த இடத்துல ஏ தீ எரிந்தது யா. நிலவழகு அப்படின்னா வான்னு வார்த்தை வந்திருக்கு. வா. சேவழகுன்னா சே வா அழகு அப்படி வந்திருக்கு. அதாவது நிலமொழியோட ஈற்றில் உயிரெழுத்து இருந்து வறுமொழி முதல்ல வந்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இரண்டும் வந்து ஒன்று சேராது. ஓகேங்களா? நிலைமொழியோட நிலைமொழியோட ஈட்டில் இந்த இடத்துல டி ரூ ஊ அப்படிங்கும்போது இந்த ஊ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வறுமொழியோட முதல் எழுத்து ஆண் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்துமே சேராது. இதை சேர்க்கறதுக்கு தான் இவ்வு இந்த ரெண்டு எழுத்து வரும். இந்த ரெண்டு நிலைமொழியும் வறுமொழியும் ரெண்டுமே உயிரெழுத்தா இருக்கும்போது அது ரெண்டு சேராது. அது சேர்க்கறதுக்கு தான் இவ்வும் வந்து வரும். ஒன்று சேராத உடன்படாத உயிர்களை வந்து உடன்படுத்துவதற்கு இடையே தோன்றும் மெய் உடன்படும் மெய்கள். ஒன்று சேராத உடன்படாத உயிர்களுக்கு வந்து ஒன்றுபடுத்துறதுக்காக தோன்றதா என்ன உடன்படு மெய் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வு இந்த இரண்டு மெய் எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்றாங்க? உடன்பை மெய் எழுத்துக்களா வரும். நிலைமொழி ஈட்டில் ஐ என்ற உயிர்களை தவிர மற்ற உயிர்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் வறுமொழி முதலில் எந்த உயிர் வந்தாலும் இடையில வரும். அதாவது ஐ இந்த மூணு எழுத்தும் தவிர மீதி எந்த எழுத்து வந்தாலும் அந்த இடத்துல இவ்வுன்னு வரும். ஐ இந்த மூணு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? மூணு எழுத்து வந்துச்சுன்னா நடுவில் அப்படிங்கிற எழுத்து தான் வரும். உடன்படு மெய்யாக. கவி கூட்டல் அரசுனா கவி அரசர். வழி கூட்டல் இல்லைன்னா வழி இல்லை. பனை கூட்டல் ஓலைனா பனை ஓலை. ஓகேங்களா? அடுத்து சிலம்பு கூட்டல் உடம்பு அப்படின்னா சில உடம்பு. சில கூட்டல் உடம்புனா சில உடம்பு. இவ்வு இந்த இடத்துல புணருது. மா கூட்டல் இலை அப்படின்னா மாவிலை. இந்த இடத்துல இவ்வு புணருது. முழு கூட்டல் இலை அப்படின்னா முழு விலை. இந்த இடத்துல வி அப்படின்னு வந்திருக்கு. இவ்வு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து கொண்டு மூ வேட்டம் அப்படின்னா கொண்டு மூ ஓட்டம். கொண்டு மூ ஓட்டம் அப்படின்னு வந்திருக்கு பிரிச்சா. அதை சேர்த்து எழுதும்போது கொண்டு மூ ஓட்டம்.
இவ் அப்படிங்கிற எழுத்து வருது. நிலைமொழி ஈட்டில் ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா வரும்போது முதலில் எந்த உயிர் வந்தாலும் இடையில என்ன வரும்? இவ் இரண்டும் வந்து தனித்தனியாக வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஈயும் வரும் இவ்வும் வரும். இப்போ ஏ அதாவது நிலைமொழியோட ஈட்டில் ஏ சே ஏதாவது எப்படின்னா இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு வருதுல சே அப்படிங்கும்போது நிலைமொழியோட ஈட்டில் ஏ வந்துச்சு அப்படின்னா வறுமொழியில் உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா சேரும்போது ஈயும் வரும் இவ்வும் வரும் அப்படிங்கிறாங்க. சே அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஏ சே அப்படின்னு வருமா? அப்போ இந்த இடத்துல ஏன்னு அர்த்தம். அப்போ வறுமொழி ஈன்னு இருக்கும்போது சே இலையும் வரும் சே விலைன்னு வரும். ரெண்டுமே வந்து சரிதான். இதே வந்து கோ கூட்டல் இல் கோ கூட்டல் இல்லைன்னா இக்கு கூட்டல் ஏ அப்படிங்கும்போது இந்த இடத்துல கோவிலும் வரும் கோவிலும் வரும். அதனால தான் ரெண்டு எழுத்துமே சரின்னு தான் சொல்லுவாங்க. கோயில் இது எழுதினாலும் சரிதான், இல்லை கோவில் இப்படி எழுதினாலும் சரிதான். ஓகேங்களா? ஏன்னா ஏ அப்படிங்கன்னு வரும்போது எழுத்து நிலைமொழியில இறுதியில் வரும்போது ஈயும் வரும் இல்லும் வரும். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. வகு பசு எடு அது தபு சிறு. இது முக்கியமானது. இந்த வார்த்தைகள் எல்லாம் குற்றியலுகரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை. வகு பசு எடு அது தபு சிறு எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னா இது குற்றியலுகரமே இல்லை. இது வந்து தனி குறியலோட தான் வந்திருக்கு. இருந்தாலும் இது குற்றியலுகரம் இல்லை. இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஓகேங்களா? வகு பசு எடு அது தபு சிறு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். என்னென்ன குற்றியலுகரம் அப்படின்னா நெறித்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலிகரம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 6 வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறது 6 வகை. அது போக முற்றியலுகரம் அதாவது முற்றுக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையும் இருக்கு. ஓகேங்களா? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். நெடில்தொடர் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா 2 எழுத்தா மட்டும்தான் வரும். அது நெடிலோட சேர்ந்து 2 எழுத்து தான். முதல் எழுத்து நெடிலா வரும். அது கூட எழுத்துக்கள் வரும். குசுறு துபுரு குசுறு சுரு துபுரு குசுறு துபுரு அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. இந்த இது மட்டும்தான் வரும். 2 எழுத்துக்களா மட்டும்தான் வரும். பாகு காசு நாடு காது ஆறு இது எப்படி வந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்து வந்து நெடிலா வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லலாம்? நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல 6 அப்படின்னு வந்திருக்கு. உயிர் தொடர்லையும் வந்து வரும். ஆனால் வந்து இப்போ முதுகு 9 விளையாட்டு அப்படின்னு தான் வரும். ஆ அப்படின்னு தான் வந்திருக்கு. அதனால அதை பார்த்துக்குங்க. நெடிலா வராது. குறியில் வந்துச்சுன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். அதுவே நெடிலா வந்துச்சுன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா பாக்கு தச்சு பட்டு பத்து தப்பு காற்று. இதில் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த எழுத்துக்கள்லாம் வரங்காட்டி இது என்னன்னு சொல்கிறோம்? வன்தொடர் குற்றியலுகரம். இந்த எழுத்துக்களை வச்சு கண்டுபிடிச்சுங்க, நடுவில் வர எழுத்துக்களை வச்சு. அடுத்து மெயின் தொடர் அப்படின்னா பங்கு பஞ்சு தட்டு பந்து வம்பு கன்று. இதில் இங்கு இஞ்சு இண்டு இந்து இம்மு இன்னு ஞன நமன இந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா மென்தொடர். இடைத்தொடர் அப்படின்னா எய்து மார்பு மல்கு. இதில் ஈ இரு இல்லு யரல வரல இது வந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் அப்படின்னா முதுகு 9 விளையாட்டு. முதுகு இதில் இம் கூட்டல் ஊ அப்படின்னு வருது. முதுகு 9 விளையாட்டு. இதெல்லாம் என்னன்னா உயிர் தொடர். முதல் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்தா வர்றதுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர் அப்படின்னா இடையில வந்து இக்கு அப்படிங்கிற வார்த்தை வரும். அதனால இது ஆயுதத்தொடர். ஆயுத எழுத்து நடுவில் வந்துச்சுன்னா அது ஆயுதத்தொடர். இது வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து முற்றியலுகரம் அப்படின்னா விழு முழு கதவு நிலவு வலு இதெல்லாம் முற்றியலுகரம். இந்த 3 மேலே இருக்கிற 6 வகையை தவிர்த்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து முற்றியலுகரமா அல்லது குற்றியலுகரமே இல்லையான்னு பார்க்கணும். இந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கங்க. இதுவும் முக்கியம். இது முற்றியலுகரம். கதவு நிலவு மூழு விழு முழு விழு வலு இதெல்லாம் முற்றியலுகரம்.
கல் கூட்டல் இல்லை அப்படின்னா கல் இல்லை. மண் கூட்டல் எடுத்தான், மண் எடுத்தான். முள் எடுத்தான், முள் கூட்டல் எடுத்தான். பொய் இல்லை, பொய் கூட்டல் இல்லை. பொன்னிலை அப்படின்னா பொன் கூட்டல் இலை. பொன்னிலை அப்படின்னா பொன் கூட்டல் இலை. பொன் இலை அப்படின்னா இந்த வார்த்தை, பொன் கூட்டல் பொன் இலை அப்படின்னா இல்லை அப்படின்னு வரணும். பல் கூட்டல் அழகு, பல்லழகு. தம்மில் அப்படின்னா தம் கூட்டல் இல், தம்மில். கண் அடித்தான், கண் கூட்டல் அடித்தான். விண்ணில்னா விண் கூட்டல் இல். முக்கியமான புணர்ச்சி விதி இதில் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். பண்பு பெயர் புணர்ச்சி தான் இது. ஈஸியாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய புணர்ச்சி விதி தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். செந்தாமரை அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை. பண்பு தொகையா அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாவே அது மை விகுதி பெற்று வரணும். அதை வச்சு அதை என்னன்னு சொல்லுவோம், பண்பு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இதை பிரித்தெழுதுல செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னா மை விகுதியை நம்ம அழிச்சிட்டு எழுதணும். ஓகேங்களா? செந்தாமரைன்னு வரும். அதுவே நம்மளுக்கு இப்படி கொடுத்து சிறுந்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பிரித்து எழுதுக அப்படின்னா சிறுமை கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும். சிறுமை கூட்டல் தொகை அப்படின்னு கொடுத்து சேர்த்து எழுதுக அப்படின்னா சிற்றொகை அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா சிறு தொகை, சிறு தொகை அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதலாம். சிறுமை கூட்டல் தொகை அப்படிங்கும்போது சேர்த்து எழுதும்போது சிறுந்தொகை அப்படின்னு சொல்லி எழுதலாம். சின்னூல் அப்படின்னா சிறுமை கூட்டல் நூலைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, சின்னூல் அப்படின்னும். சிறார் அப்படின்னா சிறுமை கூட்டலார் தான் என்ன சிறார் அப்படிங்கிறாங்க. சிறுமை கூட்டலார் சிறார். சேய்மை கூட்டல் இடை அப்படின்னா சேய் இடை அப்படின்னு ஒரு மை விகுதி கெட்டு சேய் இடை. ரெண்டையும் ஈயும் சேரும்போது ஈயா மாறி சேய் இடை அப்படின்னு வரும். சேய்மை கூட்டல் தூரம் அப்படிங்கிறது சேய் தூரம். மை விகுதி கெட்டு அப்படியே இயல்பா புணரும். அடுத்தது தீமை கூட்டல் செயல் அப்படின்னா தீச்செயல். தீமை கூட்டல் சொல் அப்படின்னா தீச்சொல். தீமை கூட்டல் வலினா தீவலி. செம்மை கூட்டல் நீர்னா செந்நீர். வெம் கூட்டல் கை அப்படின்னா வெங்கை அப்படின்னு வரும். வெம்மை கூட்டல் கையத்தான் அது மாறி வரணும், வேங்கை அப்படின்னு. வெம்மை கூட்டல் சொல் வெஞ்சொல். வெண்மை கூட்டல் நீர் வெந்நீர். புதுமை கூட்டல் ஊர் அப்படின்னா புத்தூர். புத்தூர்னா புதுமை கூட்டல் ஊர். புதூர் அப்படின்னாலும் புதுமை கூட்டல் ஊர். புதுச்சேரினாலும் புதுமை கூட்டல் சேரி. பிரிக்கும் போது இப்படித்தான் வரும். புத்தூர்னாலும் இதுதான் புதுமை கூட்டல் ஊர் தான். புதூர் அப்படின்னாலும் புதுமை கூட்டல் ஊர் தான். மென்தான் அப்படின்னா மென்மை கூட்டல் தாள். மெல்ல ஆடை அப்படின்னா மென்மை கூட்டல் ஆடை. மேதகு அப்படின்னா மேன்மை கூட்டல் தகு. தீந்தோல் அப்படின்னா தீன்மை கூட்டல் தோல். உள்கருத்துனா உண்மை கூட்டல் கருத்து, உள்கருத்து. திசை பெயர் புணர்ச்சி. வடக்கு கூட்டல் திசை அப்படின்னா வட திசை. தெற்கு கூட்டல் திசைனா தென் திசை. குண கூட்டல் திசைனா குணக்கு திசை. குட கூட்டல் திசைனாலும் குடக்கு திசை. குண திசைனா குணக்கு திசை. குட திசைனா குடக்கு திசை. கீழ் கூட்டல் திசை அப்படின்னா கிழக்கு கூட்டல் திசை. கீழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிழக்கு அப்படின்னு வருது. ஓகேங்களா? கீழ் அப்படிங்கும்போது கிழக்கு திசை. கீழே கூட்டல் கரை அப்படிங்கும்போது கிழக்கு கூட்டல் கரை அப்படின்னு வரும். கீழே கூட்டல் கரைனா கிழக்கு கூட்டல் கரை. கீழே கூட்டல் நாடுனா கிழக்கு நாடு. இங்கே கீழேன்னா நம்ம ஈஸியாக எழுதிடுவோம், ஆனால் கீழ் திசைங்கும் போது கிழக்குன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அதனால இதை முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மேற்றிசை அப்படின்னா மேற்கு கூட்டல் இசை அப்படிங்கிறத மேற்றிசை. மேநாடு அப்படின்னா மேற்கு கூட்டல் நாடு. மேலை நாடுனா மேற்கு கூட்டல் நாடுன்னு அர்த்தம். மேலை நாடுனாலும் மேற்கு கூட்டல் நாடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து முக்கியமான ஸ்பெஷல் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வலி வெந்து அப்படின்னா வலி கூட்டல் வெந்து அப்படின்னும். சாக்குத்தினான் அப்படின்னா சாவா கூட்டல் குத்தினான் அப்படின்னும். நாடுரி அப்படின்னா நாளை கூட்டல் உரி அப்படின்னும். அதன்று, இது டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதன்று அப்படின்னா அது கூட்டல் அண்டு அப்படின்னா அதன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்து இரும்பு கூட்டல் பாதை, இருப்பு பாதை. இரும்பு கூட்டல் பாதை அப்படிங்கும்போது இருப்பு பாதை. பண்டு கூட்டல் காலம், பண்டை அப்படின்னா பண்டு கூட்டல் காலம், பண்டை காலம். இன்று கூட்டல் கூலி, இன்றை கூலி, இன்றை கூலி. இன்று கூட்டல் கூலி அப்படின்னா இன்றை கூலி அப்படின்னும். நேற்று கூட்டல் பொழுது அப்படின்னா நேற்றைய பொழுது. நேற்று கூட்டல் பொழுதுனா நேற்றைய பொழுது. தேங்காய், தெங்கு கூட்டல் காய்தான் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. பனை கூட்டல் காய் அப்படின்னா பனங்காய். பனை கூட்டல் அட்டு அப்படின்னா பனட்டு. பனை கூட்டல் அட்டுன்னா பனட்டு. தன் கூட்டல் நூல் தந்தூள்.
தன் கூட்டல் நூல்னா தன்னூல். அகம் கூட்டல் செவி அப்படின்னா அஞ்செவி. அகம் கூட்டல் கை அங்கை. அகம் கூட்டல் கைனா அங்கை. தமிழ் கூட்டல் அகத்து தமிழ் அகத்து. தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் வேந்தர். தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் வேந்தர். இதுல ஆ அப்படிங்கிறது வந்து அகரம் சாரியை. தமிழ் வேந்தர். தலக்கோல் தாள் கூட்டல் ஆ கூட்டல் கோல் தலக்கோல். பல கூட்டல் பல அப்படின்னா பல பல வலா பற்பல வலா பல அப்படின்னு வரலாம். பல கூட்டல் சொன்னா பல சொல். பல் கூட்டல் கலைனா பல்கலை. சில கூட்டல் சில அப்படின்னா சில சில வலா சில சில அப்படின்னா சிற்சில அப்படின்னு வரலாம். சில சில சொல். சில கூட்டல் சொல் அப்படின்னா சில சொல். இல் பொருள் அப்படிங்கிறது வந்து இல் கூட்டல் பொருள்னா இல்லா பொருள். இல் கூட்டல் பொருள்னா இல்லை பொருள். ரெண்டுமே வரும். இல்லா பொருளும் வரலாம் இல்லை பொருளும் வரலாம். இரண்டுமே சரிதான். அடுத்தடுத்து அப்படின்னா அடுத்தடுத்து அப்படின்னா அழுக்காறு உடையான் அப்படின்னா அழுக்காறு கூட்டல் உடையான். அக்களித்து அப்படின்னா ஆ கூட்டல் கழித்து அப்படின்னா அக்களித்து. இங்க இக்கு அப்படிங்கிற வார்த்தை தோன்றியுள்ளது. இக்கு அப்படிங்கிற எழுத்து தோன்றியுள்ளது. ஆ கூட்டல் செல்வம் அப்படின்னா அச்செல்வம். இச்சுங்கிற எழுத்து தோன்றியுள்ளது. அணையா கூட்டல் ஓடாது அப்படின்னா அணைய ஒட்டாது. அணையா கூட்டல் ஓடாது அப்படின்னா அணைய ஓடாது அப்படின்னு சொல்றது. அடிக்கும் கூட்டல் அலை. அடிக்கும் மலை மாவா மாறி இருக்கு. ஆ கூட்டல் நிலம் அப்படின்னா அந்நிலம். அப்படிங்கிறது தோண்டி இருக்கு. அருமை கூட்டல் பொருள் அப்படின்னா அரும்பொருள். மை விகுதி கட்டு இருக்கு. அடுத்து இன எழுத்து தோண்டி இருக்கு. இம்மு அப்படிங்கிற இன எழுத்து. அடுத்து அருள் கூட்டல் தலை அப்படின்னா அருடலை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இன் அப்படிங்கிற எழுத்து இல் அப்படிங்கிறது வந்து டாவா மாறி இருக்கு. அருடலை அப்படின்னு. அஃதொருவருக்கு அப்படின்னா அஃது கூட்டல் ஒருவருக்கு ஒருவன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஒருவன் கூட்டல் கூ அப்படின்னு மட்டும் வரும். இல்லையா ஒருவருக்கு அப்படின்னும் வரும். எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து அம் கூட்டல் கயல் கூட்டல் கன்னி. அம் கூட்டல் கயல் கூட்டல் கன்னி அப்படின்னா அங்கையர் கன்னி. அங்கையர் கன்னி எப்படி பிடிக்கணும்? அம் கூட்டல் கயல் கூட்டல் கன்னி அங்கையர் கன்னி அப்படின்னு வரும். அடல் கூட்டல் களிறு அடற்களிறு. அரிது இயத்தக்கால். அரிது இயத்தக்கால் அப்படின்னா அரிதியக்கால் அப்படின்னு வரணும். அரிதியக்கால். அரிதியந்தங்கால். அரிதியந்தங்கால் அப்படிங்கணும். அரிதி எந்தங்கால் அப்படின்னா அரிதியந்தங்கால் அப்படின்னு வருது. தூ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஈ அப்படின்னு மாறிடுது. அடுத்தது அரிதாம் உவப்ப அப்படின்னா அரிதாம் உவப்ப அப்படின்னு மாறிடுது. முவப்ப அப்படின்னா அறம் கதிர் அப்படின்னா அறக்கதிர். இக்கு அப்படிங்கிற அர்த்தம் தோண்டி இருக்கு. இம் அப்படிங்கிறது கெட்டு இருக்கு. அடுத்து என்னன்னா அமுது என்று அப்படின்னா அமுது என்று. அழகு இல்லா. அழகு கூட்டல் இலா அப்படின்னா அழகிலா. அரவு கூட்டல் அணைன்னா அரவணை அப்படின்னு அர்த்தம். அரவு கூட்டல் அணை அப்படின்னா அரவணை. அவர் கூட்டல் அவர் அப்படின்னா அவர் அவர். அவன் கூட்டல் அலி கூட்டல் போல் அப்படின்னா அவன் அலி போல் அப்படின்னு அர்த்தம். அவன் கூட்டல் அலி கூட்டல் போல்னா அவன் அலி போல். அறிவு கூட்டல் அறிந்து அப்படின்னா அறிவறிந்து. ஆனந்தம் கூட்டம் வெள்ளம்னா ஆனந்த வெள்ளம். இனிமை கூட்டல் ஓசைன்னா இன்னோசை. இன்புற்று கூட்டல் இருக்க அப்படின்னா இன்புற்று இருக்க. இனிமை கூட்டல் சொல்னா இன்சொல். இன்பம் கூட்டல் துன்பம் அப்படின்னா இன்பத் துன்பம். இன்று கூட்டல் ஆகி அப்படின்னா இன்றாகி. இசை கூட்டல் இனிக்கிறது அப்படின்னா இசை இனிக்கிறது. ஈ அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு. இவ்வு தோண்டியிருக்கு. இவை உண்டார் அப்படின்னா இவை கூட்டல் உண்டார். இரு திணை அப்படின்னா இரண்டு கூட்டல் திணை. இரு திணை அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கணும். இதம் தரும் அப்படின்னா இதம் கூட்டல் தரும். இடம் எங்கும் அப்படின்னா இடம் கூட்டல் எங்கும் அப்படின்னும். இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அப்படின்னு மாறணும். இடதுன்னு வரக்கூடாது. இடம் கூட்டல் புறம். இடப்புறம் அப்படிங்கும்போது இடம் கூட்டல் புறம் அப்படின்னு தான் வரணும். இதுதான் சரியானது. உள்ளுவது எல்லாம் அப்படின்னா உள்ளுவது கூட்டல் எல்லாம். உள் இருக்கும் அப்படின்னா உள் கூட்டல் இருக்கும். ஊராண்மை அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை. ஊர் கூட்டல் ஆண்மை ஊராண்மை. என்று உரைக்கும் அப்படின்னா என்று கூட்டல் உரைக்கும். என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும். என்றென்றும்ங்கிறது என்றும் கூட்டல் என்றும். என்று ஆய்ந்து அப்படின்னா என்று ஆய்ந்து. இது அப்படியே வந்து சேர்த்து இயல்பா புனிந்திருக்குது. என்றிருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள். எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப. எதிரொலித்து அப்படின்னா எதிர்கூட்டல் ஒலித்து. எனப்படுவது யாது அப்படின்னா எனப்படுவது யாது. ஐம்பால்னா ஐந்து கூட்டல் பால். ஓடை எல்லாம் அப்படின்னா ஓடை கூட்டல் எல்லாம். ஓடை ஆட அப்படின்னா ஓடை கூட்டல் ஆட.
அப்படின்னா கரைந்து உண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும். கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல். கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்க கூட்டல் பட்டு உள்ளன. கண்டெடுக்கப்பட்டு உள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கண்டெடுக்கப்பட்டு உள்ளன. கண்ணில்லாது கண் கூட்டல் இல்லாது. கசடற கசடு கூட்டல் அற. கணினித்தமிழ் கணினி கூட்டல் தமிழ். கதிர் ஈன கதிர் கூட்டல் ஈன. கயிற்றுக்கட்டில் கயிறு கூட்டல் கட்டில். களமேறி களம் கூட்டல் ஏரி. அடுத்தது களனெல்லாம் அப்படின்னா களன் கூட்டல் அல்லாம். கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து. கல்லை அப்படின்னா கல் அலை அலை. கல்லலை அப்படின்னா கல் கூட்டல் அலை. கல்லலைன்னா கல் கூட்டல் அலை. கனக சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை. கற்றது அனைத்தும் அப்படின்னா கற்று கூட்டல் அனைத்தும். கற்றனைத்தும் அப்படின்னா கற்று கூட்டல் அனைத்தும். கற்றனை தூரும் அப்படின்னா கற்றனை கூட்டல் ஊரும். கானடை அப்படின்னா கான் கூட்டல் அடை. எதுவும் சரிதான், இல்லை கான் கூட்டல் நடை. கானடை இரண்டுமே சரிதான். காட்டை எரித்து அப்படின்னா காட்டை கூட்டல் எரித்து. காட்டை எரித்து. காட்டாறுனா காடு கூட்டல் ஆறு. காடெல்லாம் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம். கால் இறங்கி அப்படின்னா கால் கூட்டல் இறங்கி. கிழங்கு கிழங்கு கூட்டல் எடுக்கும். குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம். குறளாகும் குறள் பிளஸ் ஆகும். குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவள். கேள்மிலா அப்படின்னா கேள் கூட்டல் மியா. கைகள் அப்படின்னா கை கூட்டல் கல். கை அமர்த்தி அப்படின்னா கை கூட்டல் அமர்த்தி. கை பொருள் அப்படின்னா கை கூட்டல் பொருள். கொக்கியது அப்படின்னா கொக்கு கூட்டல் யாது. கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர். கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம். கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா. சிறப்புடையார்னா சிறப்பு கூட்டல் உடையார். சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். சீருக்கேற்ப சீருக்கேற்ப. சீர்கூட்டல் ஏற்ப சீருக்கு ஏற்ப சீரேற்ப. சீரிழமைன்னா சீர்கூட்டல் இளமை. சிவன் இல்லாமல் சிவன் கூட்டல் இல்லாமல் சிவன் இல்லாமல். செத்திறந்தனா செத்து கூட்டல் இருந்த. செல்மியா அப்படின்னா செல் கூட்டல் மியா. செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர். செப்பேடுனா செப்பு கூட்டல் ஏடு. சேவடி அப்படின்னா செம்மை கூட்டல் அடி சேவடி. நாணச்சுடர் அப்படின்னா நாணம் கூட்டல் சுடர். தரை இறங்கும் அப்படின்னா தரை கூட்டல் இறங்கும். தலை அசைத்துனா தலை கூட்டல் அசைத்து. தர்ப்ப வெப்பம்னா தர்ப்ப கூட்டல் வெப்பம். தமிழ் பேச்சுனா தமிழ் கூட்டல் பேச்சு. ஓகே, இது முக்கியமானதா. இது ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை பார்த்து இந்த வீடியோஸையும் பார்த்துக்குங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளில் நம்ம தவறு செய்யாமல் இருக்கோம்னா கொஸ்டினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. அந்த வார்த்தையை நல்லா வாய் விட்டு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம சரியான பிரித்தெழுதுக என்னன்னு அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். தெரியாத வார்த்தையாக இருக்கும்பொழுது அந்த வார்த்தையை தெளிவாக வாய் விட்டு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் சத்தமாக சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ளேயே இப்போ தென்றல் அப்படின்னா தென்றல். தென்றல்னா தென்றல் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ மாவிலை மாதிரி வார்த்தைகளை நம்ம வாய் விட்டே சொல்லி பழக்கணும். எக்ஸாம் சென்டரில் தெரியாத வார்த்தைகளுக்கு சரியான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த வார்த்தையை வாய் விட்டு சொல்லி பழங்க. அதுக்கப்புறம் எந்த புணர்ச்சி விதி அதுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா சரியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவுட்டில் இருந்து எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. போன எக்ஸாம்லாம் ஒரு புக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கலாம். சரி, அதே புக்லேருந்து இனி வர குரூப் 4 குரூப் 2க்கு கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாம் புணர்ச்சி விதிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அந்த வார்த்தைகளை தெளிவாக வாய் விட்டு சொல்லும்போது தான் நம்மளுக்கு எந்த புணர்ச்சி விதி அப்ளை ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?